அடே சிஞ்சானே, காரை ஒழுங்கா கழுவுடா. கழுவு கழுவு போட்டு நல்லா கழுவுன்னு ஊத்துடா. கழுவுடா. டேய் கழுவுறேன். இவ்வளோ கத்துறா இந்த பைப்புல. டேய் ஒழுங்கா அப்போ தான் கத்துவேன். கழுவுறேன். டேய் எப்பவுமே ஒரு வாய் உளறிக்கிட்டே இருக்கடா நீ. சரி, நீ மஸ்டன் காரில் வர வேண்டாம். நானே தனியாக எங்கே வேணாலும் வெளியே போய்க்கிறேன். நீ வரவே வந்துடாத பார்த்துக்கோ. டேய் இதையும் கூட்டு போடா, இல்லை அடிச்சு போட்டுருவேன். டேய் ஏன்னா இந்த குட்டி கொஞ்சம் சைஸில் கிடந்துட்டு அடிக்கிற பேச்சில் வருதா வாயில்? இந்த மாதிரி பேச்சு வரட்டும் உனக்கு. ஓகே. ஏய் ஜிங்க, இன்னொருத்த கால் பண்ணுறான். எவன்டா அவன் கால் பண்ணுறது? ஏறுறவன் அட என்ன தப்போட இருக்கிற ஜாக் கால் பண்ணுறான். டேய் ஜாக்கே, என்னடாச்சு? என்ன என் கேம் கூட உன் கேமுக்கும் சண்டை வச்சுக்கலாமாப்பா? ஏன் வச்சுக்கலாமே. என்ன எங்கள் கூட சண்டையா? வச்சுக்கலாம். ஓகே சொல்கிறா முதல்ல. ஓகே, இப்போ நம்ம இந்தியன் தெஃப்ட் ஹோட்டலில் இருக்கிற ஜாக் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஜாக்கோட நம்ம கேமுக்கும் அந்த கேமுக்கும் போட்டி போடணும். அப்போ இந்தியன் பைக் விஎஸ் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டருக்கும் சண்டை நடக்க போகுதுங்க. ஓகே வாங்க போயிடலாம். டேய் சிஞ்சன், முதல்ல கார் கழுவி பிடிச்சியாடா. டேய் பூடா கிட்ட வந்துட்டா. கார் கழுவுறதுக்கு இவ்வளோ நேரம் 10 ரூபா ஆகும். வந்துட்டு போயிடு. சரி, காரு கழுவுறதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விட்டுட்டு எங்கேயோ வெளியே போயிடலான்னு நான் யோசிக்கிறேன். டே நீ படுத்துற பாடு இருக்கு, கண்டிக்குள்ளே ஏறாத. டே என்ன பண்ணியில் கழுவலாம். என்னடா போட்டியா? ஆமாம், அந்த இந்தியன் தெஃப்ட் ஹோட்டல்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல நம்ம கேமில் பார்த்துக்கலாம். வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தாச்சு. ஓகே, நம்ம கேமில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதை என்ன செய்யணும்னா இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யணும். எப்படி அந்த மாதிரி சிஞ்சன் பண்ணுறேங்க? இப்போ எப்படிரா சிஞ்சன் வந்தேன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் சொல்கிறேன் செய்யுங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களோட கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்தியன் பைக் மோட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காமிக்கும். பைக் டிரைவிங் 3D சீட் காம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த காமை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துடும். அது உங்களுக்கு ஆர்ஜிஎஸ் லோடு ஃபைலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, நான் என்ன எடுத்துக்கலாம் இப்போ என்ன நம்மக்கிட்ட இல்லை. இந்த பம்ப்கின் பாய்னு ஒருத்தர் இருக்கும். என் தலையை வெட்டிடுவோம் போல். ட்ரக் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இருக்கும். அதுக்கடுத்து அது டவுன்லோட் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆகிட்டு திரும்பியும் நீங்கள் உங்கள் கேமுக்குள்ளே வாங்க. உங்கள் கேமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கேமை ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போய்ட்டு லோடுன்னு கொடுங்க. லோடுன்னு கொடுத்துட்டு இங்கே ட்ரக்கு ஜிஎல்பின்னு கொடுத்துருக்கு பாருங்களா, கிளிக் பண்ணுங்க. எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்படி ட்ரக்கு இப்படியோட எல்லாத்தையும் ஒரே ஒரு வாட்டியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் எப்படி வரும். ஆமாம், இப்போ இந்த கேமை அப்படியே ரிப்ளை பண்ணால் எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்படியே எப்போ மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். சொல்கிற மாதிரி செஞ்சால் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வேண்டாம். நீங்கள் ஆயிரக்கணக்கானது கொஞ்சம் நேரத்திலே போட்டுருக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரக்குன்னு இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் ட்ரக்கும் வரமாட்டுது. பாருங்கள், இப்போ ட்ரக்கை பாருங்களேன் எப்படி வருதுன்னு. ஆல்ரெடி ட்ரக்கை லோட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் வரமாட்டுது இப்போ வரைக்கும். எப்படி ட்ரக் வந்துட்டலாம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்தேன். உங்களுக்கு தேவையான என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கேரக்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ராங்க்லின் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஃப்ராங்க்லின் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃப்ராங்க்லின் எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீப்ளே பண்ணணும் கேமு. அப்போ மட்டும் தான் வரும். இப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ராங்க்லின் எங்கே இருக்கானுன்னு தெரியலையா? ஃப்ராங்க்லின் ஆர்ஜிஎஸில் இருக்காங்க. ஆர்ஜிஎஸ்லேயே இருக்க மாட்டாங்க, அவன் லோடிங்கில் மட்டும் தான் இருப்பான். ஓகே, இப்போ நான் லோடிங்க்கு போயிருக்கேன். இவ்வளோ இருக்கானா டே இருக்கியாடா
டே பிராங்க்லின், டே பிராங்க்லின், டே பிராங்க்லின். ஓகே, இப்போ ஃப்ராங்க்லின் இருக்குது, ட்ரெவர் இருக்குது. ட்ரெவர் தான் வந்து கொஞ்சம் ஓகே. ட்ரெவர் ஓகே ஓகே டன் கொடுத்துருவோம். அப்படி மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் அண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து இப்படியே செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து கேரக்டர் மாறணும் மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கேரக்டர்ஸில் என்பிசியாக மாற்ற முடியும். ஓகே வாங்க அடுத்து நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் என்ட்ரு ஆகிடலாம். கிராணி கூட போயிட்டேன். ஒரு நாள் கிராணி வீடியோ போடுறேன். இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ வந்து லோடிங் லேட்டர் கேம் சொல்லலாம். இது கூட போட்டி வச்சா கூட லோடிங் லேட்டர் இல்லை, இதுதான் ஜெயிக்கும் போல். லோடிங் லேட்டர் இதை பற்றி சொல்லணும்னா வந்து அதுக்குன்னு இதுக்கும் தனியாக வந்து ஆப் இருக்குது. அதுக்கு வந்து தனியாக காம் இருக்குது. இதுக்கு தனியாக ஆப்னா டே நீ கொஞ்சம் அடி தரணுன்னா நான் 15 தாண்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வச்சுருப்பானுங்க. ஆமாம் ஓகே வாங்க பேர் பார்த்துடலாம். உள்ள வேலை என்ன இருக்குன்னு. ஓகே இப்போ கேம் கூட என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அவ்வளோ கூட சவுண்டில் இருக்காது. கொஞ்சம் அமைதியான கேம்ஸாக இருக்கும் இந்த கேமோட. இந்த கேமோட ரொம்ப சவுண்டில் கிடையாது. எங்களுக்குள்ளே வந்து சவுண்ட் இருக்கும். எப்போனா வந்து ஐடிஎம்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துரும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் வந்து என்பிசியாகவும் கூப்பிடலாம், நீங்களும் மாறலாம். நான் வந்து பிக்கப்பாக மாடல் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி அந்த மாதிரிலாம் வருது முதல்ல நான் அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ. முதல்ல வந்து ஐடிஏன்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு என்ன செய்யணும்னா வந்து பிளேயர்னால் வந்து இல்லை பிளேயர் மோடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளேயர் ஒன்றுனா வந்து இதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து தும் 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 சகூர் கொடுத்துருவேன். ஓகேங்களா, தும் 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 சகூர் அடுத்து கிளிப் டு காப்பி எடுத்துன்னு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நீங்கள் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு போய்ட்டு அதே மாதிரி என்பிசி கொடுத்துட்டு ஃபாலோ பிளேயர் கொடுத்துட்டு பிக்கப் மாடு ஃபாலோ ஆகணும், ஃபாலோ பிளேயர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் லோடு யூஆர்எல் கொடுக்கணும். லோடு யூஆர்எல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணி வச்சுருந்த அதே பிளேயர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. இதோட அடுத்து வந்து பவர்லாம் இருக்கும். ஆளுக்கு பவர் வேணும்னா வந்து அதுக்கு சீட் கோட் வச்சுருப்பானுங்க. 2002ன்னு போட்டிங்கன்னா அந்த சீட் கோடு, அதே 003ன்னு போட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு அதுன்னு ஒரு பவர் கிடைக்கும். ரன் அடிக்கலாம் ஜம்ப் அடிக்கலாம். ஜம்ப் அடிக்கலான்னு பாருங்கள். ரன் எப்படி அடிக்கலாம், ஜம்ப் எப்படி அடிக்காமல் இது பேர் தான் உண்மையான ஹெல்ப். ஏன்னா அடிக்கிறவங்களுக்கு உண்மையான ஹெல்ப் கிடையாது. இந்த பார்த்து சொல்லணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான் கேம் எடுத்துக்கணும். ஏன்னா வண்டியெல்லாம் தள்ளுவாங்களா, கையை வச்சு தள்ளுவாங்கன்னா மண்டையை வச்சு தள்ளுவோம். நம்ம ஹால் அவ்வளோ பல்காக இருக்கிறனால பல்க் மாதிரி வண்டி எப்படி தள்ளுற மாதிரி ரோட்டில் ஓடுற வண்டி ஆட பண்ணுறது தாக்குற நீ அடிக்கிறது பெரிய ஆளுதான் போலடா. லாரியை கொண்டுட்டான் எப்படி முடியும் அந்த சொல்லி தெரியல. இப்போவும் எப்படி சாய்க்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி சொல்லி நுழைஞ்சு போயிடும் போலுங்க. இப்போவும் எப்படி தவிர பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. அடுத்து நம்ம இந்தியன் பைக் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான அது வந்து சீட் கோட்ஸ். நம்ம கேமில் இருக்கிற சீட் கோட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய சீட் கோட்ஸாக வச்சுருப்பானுங்க. ஆமாம், நம்ம கேமோட சீட் கோட்ஸ் தான் இருக்கிறதுல வந்து நிறைய சீட் கோட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சொல்லவே முடியாது சீட் கோட்ஸை பற்றி. இவன் புதுசாக வந்துருக்க சீட் கோட் வந்து ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். ஓகே, நான் நேற்று ஆர்மி ஹெலிகாப்டர்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிட்டேங்க. அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த சீட் கோட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, 1881 டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர். நான் சும்மா தான் செஞ்சுருப்பானுங்கன்னு நினச்சேன். பாருங்களேன், இப்படி மூட்டைக்கண்ணா மாதிரி மூட்டைன்னு. அதுக்கடுத்து நான் ஸ்லோ மோடில் கொஞ்சம் பறக்குமான்னு நினச்சி மூக்கணும்னா ஒரு வெடிமுண்டு விட்டீங்களா சூப்பராக இருக்கீங்க. இது ஸ்லோ மோடில் நிறைய இருக்கும். நீங்கள் எங்கே வந்து சொல்லிடுறீங்களோ வந்து அது இது சுற்றி போயிடும். இதான் வந்து இந்த இந்தியன் ஹெலிகாப்டர் அது சூப்பராக இருக்கும். ஓகே,
முன்னாடி வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படியா கூச்சி போய் சித்து பேரி அப்படியே வேணா சரி சித்து பேரி. இது என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் பவர். 2 பேருக்கும் வந்து ஒரு நடு சூப்பர் பவர். நம்ம அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் நீங்கள் மொதல் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. PM10ன்னு போட்டிங்கன்னா ஹல்க்கு பல்க்குன்னு கொடுத்துருக்கோம். ரிப்ளை பண்ணிங்கன்னா கேமுக்குள்ளே அப்படியே அழுக்க மாறிடும். அதனால் வந்து இந்த இடத்தையும் சாப்பிட முடியுமா அதில் நம்ம போய் ட்ரெஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஹல்க்கு 3 ஹல்க்கு உங்களோட விஎஸ் ஒரு கேமில் பண்ணுவோம். அது நீங்கள் பண்ணணும். 3 அடுக்கு கிடையாது, 2 அடுக்கு. இந்த அடுக்கு மாதிரி தான் கிடையாது. இந்த அடுக்கோட அந்த அடுக்கு தான் பெரிய அடுக்கு. இப்போ சும்மா தானே அடிக்கிறது, சும்மா தானே தெரியும் உங்களுக்கு, சும்மா தானே அடிக்கலாம். இப்போ அடித்தது தெரியும். அது வெடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேலண்டாக இருக்கும். இப்படி தான் யோசிப்பீங்க. பாருங்க சுடுறத பாருங்க எப்படி அடி இப்படி ஓடுறத பற்றி அடிச்சு போட்டு குத்தில் போயிட்டு இதுக்கு போலீஸ் கேஸில் மாட்டி கொடுத்துட போகிறானுங்க. டேய் ஆடை ஓடி விட்டாடே தெரியாதம்மா போகிற கமிக்கிறேன்னு பெருக்கி நான் அப்படி பண்ணிட்டே தெரியாத போகிறதுக்கு ஓடுறா 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 இப்படி தானே ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க போல. எங்கே பாருங்க சினிமாட்டிக் கேமரா எப்படி இருக்கும் பாருங்களா. சினிமாட்டிக் கேமரா சூடாக ஹையஸ்டான மனிதன் மாதிரியே இருக்கும். முகத்தில் ஹையஸ்டான மனிதன் மாதிரியே இருக்கும். டேய் எப்படி பார்த்தீங்கன்னா கொல்லாம் நம்ம மேலே தெரியும். எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கற்பிஎம் லெவல்னு படிங்கன்னா அதே மாதிரி சூப்பர்மேன் ஆகும் பறந்து சுடுவான். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி உள்ள எபிசோடில் காமிச்சிருவேன். ஓகே, இந்தியன் தெஃப்ட் அடோ சிமுலேட்டர். அதுலேயும் இப்போ ஹல்காக தான் இருக்கும். டே இடத்துல ஒரே தடா ஆமாம் இன்னும் வண்டியெலாம் நகர்த்த முடியும். இது நம்ம இது யாரும் பவர் எங்கள் சூப்பர்மேன் பதில் ஸ்பைடர்மேன் வச்சுருக்கோம். அது மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து சூப்பர்மேன் வச்சுருக்கோம். இந்த எல்லாம் ஸ்பைடர்மேன் வச்சுருக்கோம். நான் இது பொண்ணு சொல்லுவேன். இந்த கேமோட இந்த கேமில் உண்மையாக இருக்குது. சைக்கிள் காரங்க எப்படி பறக்க விடுவாங்க, இந்த கார் காரங்க எப்படி பறக்க விடுறாங்க, லாரிக்காரனே பறக்க விடுவாங்க. அடுத்து இந்த கேமோட பவரை பார்க்கணும். ஒரே ஒரு பவர் தான் ஸ்பைடர்மேன். சூப்பர் பவர் நீங்கள் ஐடிஎம் மெனுவில் போனீங்கன்னா இருக்கும். அது கிளிக் பண்ணி இந்த ஸ்பைடர்மேன் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவர் சொல்லியிருக்கணும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பைடர்மேன் பவர் கிடைக்கும். நீங்கள் டிபிஎல் இது மோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை மாறிடும். நார்மல் மனுஷனாக மாறுவான். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஆனை கொடுத்து கிளிக் பண்ணனால ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு போடுறாங்க. எப்படி பார்த்தீங்களா இந்த அந்த கேமும் இந்த கேமும் சர்க்கஸ் காமிக்கிற மாதிரி போகலாம். இந்த ஏதாச்சும் அடிக்கிறது ஆமாம் இந்த கேம் தான் கெத்து. இது வெளியே இல்லைதான் 2 பாயிண்ட் வைக்கிறது. ஆமாம் அந்த கேம் அப்படி பார்த்தீங்களா இது நம்ம இந்தியன் பைக்கில் இருக்கிற சுட்ட மாதிரியே இருக்குது. பார்த்த மாதிரியே ஓகே எப்படி சூட்கேஸ் பண்ணுற மாதிரி சூட்கேஸில் பூட் கேஸ் பிடிச்சி எடுத்துருக்கான் போல. எப்போ இப்படி தண்டி கொடுக்குது இதுதான் தலை உள்ள விட்டுருக்காரு. சுனாமி பிடிச்சிருக்கியா பிடிச்சி பண்ணுற ஓட்ட ஓடுற ஓடுற ஓடுறா வந்துடுறாங்களா இப்படிதான் வந்துட்டான் நம்ம வீடுங்க. ஒரே 2 சூப்பர் பவர் இருக்குது. மண்டை லைக் இருக்குங்க லைக்குதே ஆகாது. அப்படி தான் அந்த பேர் ஒரே இடத்துக்கு இங்கே வந்துட்டாங்க. ஒரு சொட்டு கொடுத்தா இங்கே வரையும் வரும். சொட்டு தான் என்னோட பவரே. சொட்டுக்கு எங்கே வரும் சொட்டுக்கு கேட்டே சண்டை பண்ணுவாங்க. வீட்டு ஏன்னா என்னோட பவர்னு சொல்லலாம். ஆனால் மாஸ்க் போட்டு சட்டி போட்டேன் மாஸ்க்கும் பண்ணாமல் இதை கழட்டி எப்படி கழட்டணும் அதே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அதுதான் பண்ணுங்க. எந்த ஸ்பீடாக விட்றோம் அப்படி பண்ணுவீங்க. நான் வந்து அழுக்காக கொடுத்ததுலேருந்து இப்படி தான் ஓடும். அழுக்கு மோடு கொடுத்து
வச்சுருந்தோம்ல இந்த பாருங்க எப்படி வர முடியும் இவன் வண்டியை தருவானா நீங்கள் போய் நான் இவன் வண்டியை தருவான்னு நான் நினைக்கிறேன் வண்டி கூட்டம் இப்படியே ஓடிட்டே வந்து எல்லா வரைக்கும் சரியாக விடுறோம் எடுத்துடுறேங்கடா வேர்டு எவ்வளோ சிக்கோட ஆக்டிவேடு பார்த்தீங்களா ஓடுங்கடா ஒரு செத்து போயிட்டானுங்களா இந்த கேமோட பவருங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பவரை பற்றி சொல்லணும்னா இது இந்த கேமோட பவர் முழு பவர் இருக்குன்னா கூட இதோட பெரிய பவரே கிடையாது நீங்கள் இந்த கேமில் PM0 டைப் பண்ணிங்கன்னா வந்து வெளியே வந்துடும் ஓகே அப்படிதாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் இதான் இருக்குது கடைசி ஒன்று இதான் 2க்கு நடுசில் போக வேண்டியது கடைசி ஒன்று சொல்லலாம் ஆமாம் சொல்ல தான் போகிறேன் பார்த்துடலாம் என்னென்னா கடைசியாக எதை பண்ண போகிறோன்னா இது ஸ்கைஃபால் பண்ண யார் வந்து என்ன செய்யணும்னா இல்லை எந்த கேம் வந்து இருக்கிறதுலையே வந்து சூப்பர் கேம் ஷூட்டிங்லேயே வந்து இப்போ பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம் எத்தனை புல்லட்டில் வந்து ஷார்ட் கன்னு வெறும் ஷார்ட் கன்னை வச்சு எத்தனை ஷூட்டில் வந்து இந்த கேமோட கார் ஓடிக்குன்னு பார்த்துருவோம் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 39 எரிஞ்சு சேர்த்துருக்கேன் 39னா அந்த கேமில் இப்போ எவ்வளோ உள்ளன்னு பார்த்துருவோம் 39 தான் யாரோடது வந்து நிறையா பார்த்துருவாங்க இதில் ஷார்ட் கன்ஸ் இருக்கானேன்னு தெரியல ஓகே வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஷார்ட் கன்ட்ரு தான் இருக்குது இந்த பேங்கில் ஷார்ட் கன் எப்படி தான் இருக்குன்னு தெரியல मेरे लिए कुछ काम हो तो बताओ बेटा ஓடி ஒரு லைக் கொடுத்துருங்க டேய் இந்த ஓடி வராங்க டேய் சாச்சா சரி சாச்சா ஓடி அது சொல்லுங்க வந்து யாரு 7 வந்து போயிருங்க இவ்வளோ மோசம் சொல்லுங்க 8 9 10 12 13 14 15 17 18 19 20 21 22 23 இது வந்து வெடிக்கவே வெடிக்காதா இந்த ஸ்னைப்பர் அளவுக்கு தான் இந்த கேமு 2 3 4 5 6 வெடிச்சு அடடா 7 வெடிச்சுங்க அந்த 7 வெடிக்கணும் இந்த கேம் பண்ணிடா இப்போ நான் சொல்கிறேன் 2 கேமு பேசணும் என்னடான்னு பார்த்தா நம்ம ஊரை விட்டு ஒழுங்காக வந்துடலாம் ஓகே நம்ம ஊரை விட்டு ஒழுங்காக வந்துடலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ணுறக்கு டோர் மோடை வச்சு தான் ரிவீல் பண்ண போகிறோம் வாங்க பார்த்தலாம் ஓகே த வின்னர் ரீஸ் எனக்கே உண்மையிலே பிடிச்சது வந்து எந்த கேம் இதை ரொம்ப தாக்கு பிடிச்சது 39 வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு அது என்ன 25ல் தாக்கு பிடிக்காமல் உடஞ்சிட்டு வண்டி சுத்தமாக கேமில் வந்து எரிய செய்து அந்த கேமில் வந்து உடைய செய்து அந்த கேமில் எரியறதே கொடுத்துருக்க மாட்டாங்க போல இப்போ நான் சொல்கிறேன் இந்தியன் பை கேம் இஸ் த வின் கடைசி டெஸ்ட்டில் தான் இந்தியன் பை கேம் மாஸ் கொடுத்துருங்க இந்தியன் பை கேமை பற்றி சொல்லணும்னா எவனுமே தொக்கடிக்க வரவே மாட்டான் டே பேசிட்டு கூட வரீங்க நோண்டு போகிறேன் இந்த பையன் நல்ல பையன் தான் ஓகலாம் நம்ம தான் வரமோ ஆமாம் நம்ம தான் வரோம் மரம் மறக்குது ஒரே மரம் போடா வெட்டி வச்சுருக்கலாம் உங்கள் ராய போயிட்டுப்பா அங்கிட்ட ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலான்ருக்கேன் சரி நம்ம இந்தியன் பை கேமை பற்றி சொல்கிறதுக்கு சோகமாக இருக்கு பேசி இருக்கே இது எடுத்து கொடுத்துறே வேறு முட்டாளி சின்ன கார்கள் இருக்கணும் சின்ன கூப்பிடணும் சின்ன நம்பர் கிடையாது கார் நம்பரை கூப்பிடணும் டே கார் வந்துட்டியா கார் டே காரு நம்ம கழுவி விட்டு அரை கழுவியாக விட்டுருவான் பஸ் பண்ணி இருக்க அப்படிதாப்பா பாஸ் எல்லாரும் இப்படி தான் பண்ணி இருக்க காரியத்தோடு அழுக்க பண்ணியிருக்காங்கப்பா டேய்
செஞ்சான் பைபிள் இப்போ கால் பண்ணுறேன் பாரு. எவ்வளோக்குள்ளே கால் பண்ணிட்டு வெளியே விளாட போயிருக்கியா? அட செஞ்சானே வந்துட்டியா? சாரி, எனக்கு தெரியாத வார்த்தையில் நான் காரை கூட விட்டு போயிட்டேன். அட புட்டாளி டாய், மண்ணில் டங்கு ஒரு கொட்டை கொட்டுறேன் பாரு. எப்படி அது கொட்டு வலிக்கா? டம் டம் வலிக்கடா டேய், வலிக்கடா. கொட்டு வலிச்சிருக்கும். ஐயா வண்டி எடுத்து சிலர் வண்டி தான் அவ்வளோ மாதிரி நம்ம தானே வண்டி எடுத்துட்டு உடைச்சோம். ஐயோ டேய் வண்டி சாரிடா, அவன் ரிப்பேர் பண்ணி கொடுத்தவனா அவனா? டேய் சாரிடா, அப்படியோ டேய் சின்சன் பண்ற தொல்லை இருக்க பாரு. ஐயோ ஒரு வாட்டி தின்னு நாங்கள் சரி பிடிச்சு கொடுத்தோம்டா. டேய் சரிடா ஓடி முடியுது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த எல்லா கேம்ஸ்லேயும் வந்து வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D இந்த கேம் தான் வின்னுங்க. இப்போதைக்கு இந்தியன் ஸ்விஃப்ட் ஆடலாம். இந்தியன் பைக்கோட மாசே கிடையாது. இந்தியன் பைக் டிரைவிங் 3D.